குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் காந்தி குப்பத்தில் செயல்படும் தனியார் பள்ளியில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை என்சிசி பயிற்சி முகாம் நடைபெற்றது. 35 வயதான என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தார். பயிற்சியின் போது 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுபற்றி பள்ளி தாளாளர் சாம்சனிடம் மாணவி கூறியுள்ளார். நடந்ததை வெளியே சொல்லக்கூடாது என மாணவியை இருவரும் மிரட்டியுள்ளனர். அந்த மாணவி பெற்றோரிடம் நடந்ததை சொல்ல விவகாரம் போலீசுக்கு போனது. போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பயிற்சியாளர் சிவராமன், பள்ளி தாளாளர் சாம்சன், பள்ளி முதல்வர் சதீஷ்குமார் உட்பட 11 பேரை கைது செய்தனர். இந்த சம்பவம் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதை காட்டுவதாக கல்வியாளர்கள் பலரும் கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் சரையு பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தினார். மாவட்ட கல்வி அலுவலர் ரமாவதியை அழைத்தும் விசாரணை மேற்கொண்டார். பள்ளியில் நடந்த சம்பவம் குறித்த முதற்கட்ட தகவல் அறிக்கையை தமிழக பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் காகர்லா உஷாவுக்கு கலெக்டர் சரையு அனுப்பினார். இதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட தனியார் பள்ளிகளின் கல்வி அலுவலர் ரமாவதி ஓசூர் இடைநிலை கல்வி அலுவலராக மாற்றப்பட்டார். அவரது இடத்துக்கு சேலம் சூளகிரி கல்வி அலுவலர் கோபாலப்பா நியமிக்கப்பட்டுள்ளார். ரமாவதி மட்டுமல்ல, பள்ளிகளில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைகள் தரப்படுவதை தடுக்கவும் முறையான ஆய்வு செய்ய கல்வி அதிகாரிகளை அறிவுறுத்தும் விதமாகவும் தமிழகம் முழுவதும் 57 கல்வி அலுவலர்களை பள்ளிக் கல்வித்துறை இடமாற்றம் செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் 120 கல்வி மாவட்டங்கள் செயல்படுகின்றன. மாற்றப்பட்ட 57 கல்வி அலுவலர்களில் பெரும்பாலானவர்கள் தனியார் பள்ளிகளை கவனிக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.